விஜய் முதலமைச்சர் ஆவார் அப்படின்னு நம்பிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு நான் சொல்கிறது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்கும். இருந்தாலும் சொல்ல வேண்டிய கடமை சொல்கிறேன். கண்டிப்பாக விஜய் அந்த ஆள் நின்று 2 தொகுதியில் கூட ஜெயிக்க மாட்டான். சீரியஸாக மேக்ஸிமம் எங்கேயுமே ஜெயிக்கிறதுக்கான வாய்ப்புகளே இல்லை. அதனால் நீங்கள் கற்பனையில் வாழாதீங்க. நான் எதுக்காக இதை சொல்ல வரேன்னா, அவர் தோத்துட்டார் அப்படிங்கிற நியூஸே உங்கள் வீட்டில் இருக்கிற குழந்தைங்க வரைக்கும் ரொம்ப ஷாக்காக, அந்த ஷாக்குக்கு நிறைய தற்கொலைகள் நடக்க ஆரம்பிக்கும். அதை புரிய வைக்கணுங்கிறதுக்காக தான் இப்போ நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். ஆமாம், புரிஞ்சுக்குங்க. தயவு செஞ்சு யாரையும் சாக கொடுக்காதீங்க. ஏற்கனவே ஒரு 50 பேர் இவனால் செத்து போயிட்டாங்க. மறுபடியும் தோற்று போய் வெக்ஸ் ஆகி நாங்கள் சூசைட் பண்ணோம் அப்படிங்கிற இடத்த நடத்தி விட்டுறாதீங்க. தயவு செஞ்சு வீட்டில் இருக்கிறவங்களாம் குழந்தைங்கள ரொம்ப பாதுகாப்பாக வச்சுக்கோங்க. ஏன்னா குழந்தைங்களோட ஆர்வம் தான் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. குழந்தைங்க சொன்னதுனால தான் பேரண்ட்ஸ் போய் ஓட்டு போட்டதெல்லாம் சொல்கிறீங்க. நல்லா திருப்பி சொல்கிறேன், ஒரு காலத்துலேயும் அவன் ஜெயிக்க முடியாது. ஆமாம், அவன் முதலமைச்சர் ஆவான் அப்படிங்கிற கற்பனையை வச்சுக்காதீங்க. தயவு செஞ்சு ப்ராக்டிக்கலாக இருங்க, ப்ராக்டிக்கலாக வாங்க. இதுக்கு மேலே எனக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. அறிவார்ந்த தமிழ் சமூகத்தை காப்பாற்றி தொலை, அவ்வளோதான் என்ன சொல்ல முடியும். நன்றி சொல்கிறதோட வார்த்தை